தமிழ் சினிமாவுல நான் ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ன்ற அந்த முறையில, தமிழ் சினிமாவுல ரஞ்சித் வரவுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. ரஞ்சித் வரவுக்கு அப்புறம்னு 2 இருக்கு. இந்த மாரி 2ஆ பிரிச்சு பார்க்கலாம். ஏன்னா, ரஞ்சித் வரவுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்குள்ள பேசப்படுற கருது பொருள்கள் வேறவா மாறி இருக்கு. இன்னைக்கு பல இயக்குனர்கள் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அதற்கான தைரியமான ஒரு தொடக்க புள்ளியா வந்து ரஞ்சித் வந்து தமிழ் சினிமாவுல ரொம்ப மறக்க முடியாத ஒரு மைல்ஸ்டோனா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. ஏன்னா நான் ஒரு 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 எக்ஸ்டர்னலா நான் ஒரு ஃபிலிம் வியூவிங்ல இருந்து என்ன நான் புரிஞ்சுக்கிட்டா கூடமே, அவர நீங்க மறைக்கவும் முடியாது, அப்படி அழிக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியா அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அதுக்கு முக்கியமான காரணம், இதுக்கு முன்னாடி பேசப்படலையா அப்படின்னா பேசப்பட்டிருக்கு. ஆனா, இதுக்கு பேசப்பட்ட வடிவம் வேற. ஏன்னா, இன்னைக்கு பேசப்படுற வடிவம் வந்து ரஞ்சித்தோட வரவுக்கு அப்புறம், அதோட உண்மையை, அதனுடைய அரசியலினோட நேரடி வடிவங்களாக இன்னைக்கு எளிய மக்களோட ஏன்னா நீங்க இந்த இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா, இதில இருக்கிற ஹீரோக்கள்லாம் யாருன்றத நீங்க பார்ப்பீங்க. நான் ஏன்னா ஒவ்வொரு முறை திருவண்ணாமலைக்கு டவுனுக்கு போயிட்டு திரும்பி வர்றப்போ, இந்த மாவெளி சுத்துறதெல்லாம் நான் தொடர்ந்து பார்த்துட்டு